அவன்தான் ஆக பெரும் திருடன், அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேர 12ஆம் நம்பர்ல வை. பார்த்தா திருடன், பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த சண்டாளன்னு பாட்டை விட இப்ப பரபரப்பா இருப்பாங்க. திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல உனக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான். அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பைகள். அப்படிதான் பண்ணுவோம். என்ன இப்போ மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்து இருக்குது. நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்குடா. பாரதி ஏன் இவங்க கைவிட்டாங்க? பார்ப்பன் அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்லிக் கொடுத்த உனக்கு அவன், இவர்களுக்கு பாப்பான். அட பதறுங்களா, ரூட்டையே மாத்தி வச்சிருக்கீங்களாடா. வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்க. எல்லாரும் ஒன்றாங்க. அவன் யார் உனக்கு? பாப்பான். என்னடா சொல்றீங்க நீங்க? ஏனவன் பாப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான். அதனாலேயே பாரதி ஒரு பாப்பான். நமக்கு எப்படி கற்பிக்கிறாங்க? எப்படி கற்பிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணியிடம் போய் ஏன் திராவிடம் என்று பெயர் இருக்கு கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய், ஒரு குத்து மதிப்பா ஏதாவது சொல்ல. தமிழர் என்று இருந்தால் பார்ப்பனன், பிராமணன், நானும் தமிழன் என்று வந்து விடுவான். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. தமிழர்கள் என்று இருந்தால் பார்ப்பனர்கள் வந்து விடுவார்கள். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், தமிழர்கள் என்று இருந்தால் நாங்கள் வர முடியாது. இதுதான் பிரச்சனை. கண்டுபிடிச்சுட்டே இருக்கானே. யார் வர முடியாது? இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் உள்ள வர முடியாது. அதுக்காகத்தான் கோடையடி குமார்னு உனக்கு பேரா? ஆட சனியம் பிடிச்சவரே. 3 விழுக்காடு பிராமணன், அவர்கள் மொழியிலே பார்ப்பனன், 30 விழுக்காடு திராவிடன். இவனை விட்டீங்க. அட சண்டால ராஜா, போற போக்குல புப்பை விட்டு போறானே. குழந்தைக்கு பூச்சாண்டி வந்து விடுவான் சொல்லி சோறு ஊட்டுவதற்க அந்த பூச்சாண்டி தான் திராவிடர்கள் நமக்கு காட்டிய பார்ப்பன பூச்சாண்டி. என்னடா புத்தலாட்டது? பார்ப்பன திருடன், பிராமண திருடன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தான் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். கடைசியாக பிரபாகரன் பிள்ளைகள் வந்து என்னடான்னு கூராய்ந்து தெளிந்து திரும்பி பார்த்தால், நான் கிளம்புறேன். இப்படி எல்லாம் ஓடுனா நீ தான் எடுத்துன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. எவன் ரொம்ப நேரமா பக்கத்துல இருந்து கத்திக்கிட்டு இருந்தானோ திருடன் 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 என்று, அவன்தான் ஆக பெரும் திருடன் அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா அயோக்கிய திருடன், ரொம்ப நாள் திருடன், பார்த்தா திருடன். அப்படி எல்லாம் மரியாதை பேசப்படாதா? உனக்கு என்னோட மரியாதை? பக்கா திருடன், இந்த திராவிட திருடன் தான். பெரிய மனுஷன் கூட பார்க்காம வாயில குச்சி வச்சே குத்திட்டாயா. என்ன கிளம்பல? வண்டி கிளம்பிருச்சியா? பெண்ணிய உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். பெண்களுக்கு நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம். என்ன கொடுத்த? ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லாத உனக்கு எதுக்குடா வீடு வாசல்? ரோட்ல போய் படுக்க வேண்டியதானே? அமைச்சரவையில எத்தனை பெண்ணு சொல்லு? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல உன் கட்சியில இப்ப இந்த 26ல எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்ப சொல்லு? இல்லைங்க. இல்ல நான் 117 இடம் சீட்டு கொடுப்பேன். பாரதியின் பேரம் கொடுப்பேன். நீ என்னத்தை புடுங்குவேன்னு சொல்லு. நானா காசு இல்ல உனக்கெல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, பாடிட்டான்.
செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து வாயுது காதினிலேங்கிறான். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. ஒருத்தர் ஐயா பெரியார் அவர்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதிலே வெங்காயம் வந்து வாயுது காதினிலே அப்படின்னு. வெங்காய வியாபாரிகளுக்கு வேற என்ன பாய்? மளிகை மண்டியில வெங்காயம் வித்தவங்களுக்கு வேற என்ன பாய்? பாட்டு வேற பாடுறியாடா, அதுவும் கேவலமா பாடுறியா. இன்னும் நிறைய பாக்கி இருக்குடா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்முகல் கொண்ட தமிழ்நாடு பாடிட்டே இருக்கான் பாருங்க. தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துங்களா. அவன் போனதுக்கு பிறகு திராவிட நாடு அடிமை இந்தியாவில் விடுதலை பெற்ற இந்தியாவில் அவன் தரமாட்டான், கிடைக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறது. தம்பி உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்னுச்சா ஓ அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு. அடையில எவன் போன சுடுகாட்டுக்கு? எங்களை தான் அனுப்பிட்ட. கிட்னியை நசுக்கிறானே. ஐயா பெரியார் அவர்களே வச்சுக்கிறோம். பெரியார்னு நம்ம சொல்ல கோச்சுப்பாங்க. ஈவேரான்னு சொல்லிருங்களேன். கூப்பிட்டா தற்கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்களேன். இந்த அசிங்கத்தோட சாவுக்கு நாமளே காரணமா. என்ன சொல்றான் பாருங்க. தமிழை சனியன் என்று ஒருத்தர் சொல்றார். இவர் யாரு? தமிழர்களுக்கு தந்தை. ஹெட் டவுன். Thank you. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம். இவன் இவன் யாரு? பாப்பான். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. தமிழனை காட்டுமிராண்டி என்று சொல்லி, அவன் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி, தமிழை சனியன் என்று சொல்லிவிட்டு உலகத்துல ஒரே ஒரு இனத்துல தான்டா தலைவன் தந்தை என்று வாழ முடியும். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை தலை வேற. நாங்க வந்தாண்டா உங்களுக்கு பல்லு விளக்கி விட்டோம். நாங்க வந்தாண்டா உங்களுக்கு டவுசர் சட்டை போட்டு விட்டோம். நாங்க வந்தாண்டா படிக்க வச்ச. என்னத்தை படிக்க வச்ச? நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகஞ்சிதாமணி, கம்பராமாயணம் இதானே இவனை எழுதுனவனை எவன் படிக்க வச்சான்? அப்படின்னா திருவள்ளுவருங்கிறவர் காப்பி டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற அசிஸ்டன்ட் கூட சொல்லுவீங்க போல இருக்கே. கதையவே மாத்தி வச்சிருக்கீங்களேப்பா. பெண்ணிய உரிமை, பெண்ணுமை உரிமை, 300க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள். அவளை படிக்க வச்சது யாரு? படிக்க வச்சது யார்? காப்பியங்கள், காவியங்கள் அத்தனையும் பெண்மகளையே காப்பிய நாயகியா வச்சு பாடியவன் அவன் தமிழன். அப்படி மிதி தர்த்திரம் முடிச்சவன். தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு 40 ஆண்டுகளா பேசி வாரேன். தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன. இப்ப பாரு இந்த நாய உலகத்திற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரின மக்கள் காட்டு மிராண்டி. மூடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க சாகிறது ஏற்க. கப்பலிலே வணிகம் செய்யும் போது நான் கட்டு கொண்டு போன கட்டுமரத்தில் பறக்க விட்ட பாய் துணியை கிழித்து உடையாக கட்டி வந்தாண்டா உலக வரலாறு. தமிழ் சனி என்பது அடிக்கிறான் பாரு. சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தினடி பாப்பாங்கிற. யாரு? எங்காலு முற்போக்கு, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு. என்ன உங்க பகுத்தறிவு? ஏய் உங்க ஊர் ஆளுங்க நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல அவங்க டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலுக்கு போகாத அறிவட்டதனம், முட்டாள்தனம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சுத்தமா என்ன கோயிலை விட்டு வெளியேற்றிட்ட. கோயில் எனக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். என்னுடைய வரலாற்று குறிப்புகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் எல்லாம் அந்த சோகத்துல தான் இருக்கு. ஐஜி வீட்டுல என்ன ஆட்டைய போட்டோம், எந்தெந்த இடமும் தெரியாமே இறங்கி வேலை செய்யறமே. பகுத்தறிவில்லை, அல்லவரை நம்புகிறவன் முட்டாள், வணங்குறவன் காட்டு மிராண்டி. இப்படியே கூட்டிட்டு வந்து எங்க விட்ட? கடற்கரையில புதகுலிக்கு முன்னாடி நிறுத்திட்ட, கட்டடிச்சு அப்படியே பாடிட்டு. யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க?
கோயிலிருந்து கூட்டிட்டு வந்து புதகுலிக்கு முன்னாடி விட்டு விழுந்து கும்பிடு, மாட்டிக்கால் கும்பிடு. ஆமாயோ, அரசியலுக்கு வந்துட்டாலே கூச்ச நாச்செல்லாம் சுத்தமா இல்லாம போயிரும் போல் இருக்க. அதுக்கு வடை வை, அதுக்கு என்ன சொல்றது, செய்தித்தாள் வை, பகுத்தறிவு. அக்ரகாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது, அவ்வளவுதானே. இந்த கழுதை தூக்கி நான் வரேன். அவன் தான் எதிர்ப்புரட்சியாளன். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. வரை ஐயன் கனகலிங்கத்தை கூட்டிட்டு வந்து பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ ஐயன் என்று சாதி மாத்தியவன் பாரதி மட்டும்தான். பொண்ணு வீட்டுக்காரனா புளியாங்கோட்டை மாப்ள, நீங்க சாப்பிடுங்க. யார் இந்த பூணூலை கேட்டது என்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி போட்டான்னு சொல்றான்னு சொன்னது அவன் தான். அப்ப அவன் தான் ஒரிஜினல், நீங்க தான் சார். புரட்சி பேர் எந்த நாட்டில் புரட்சி பண்ணீங்க? கியூபாலையா இல்ல பொலிவியாலையா? பெண்ணுனா அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அப்படி தலை குனிஞ்சு நடக்கணும். சீ, நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாமை. யாருக்கு? பெண்ணுக்கு பாடுறாங்க. யார்தான் பெண்ணியத்துக்கு பேசினாரு, பெரியார்தான் சமூக நீதி பேசினாரு. அது சமுக்கால நீதியா இருக்குது. ஒரு நீதி இங்க இல்ல. உனக்கு என்ன சமூக நீதி இருக்கு? ஐயா மகனை செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். சாதி வாரி கணக்கெடுப்பு எடு, அதை எடுக்க துப்புள்ளாத நீதிக்கு சமூக நீதி போயிட்டு இருக்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சனாதனம்ட்டு பூரா குருமார்கள் எங்கிட்ட காலை கழுவி தண்ணியை குடிக்கிறீங்க. என்னத்துக்கு சனாதனம் பேச்சு தெரியல. திராவிடம் என்றால் சமூக நீதி என்னன்னு சொல்லு. இந்த இடத்துல சமூக நீதி நிறைநாட்டிருக்கோம்னு சொல்லு. ஒண்ணும் கிடையாது. பல ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்திலே பெரியாரும் ஒரு 100 மீட்டர் பயணம், அவ்வளவுதான். அவரே தான் பாதை, அவர்தான் 8 வழிச்சாலை, அவரே தான் 18 வழிச்சாலை என்றால் செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அவனா பெரியார் தூக்கிட்டு வருது. நானும் பொறுத்து சைச்சேத்து பார்த்தேன். 15 ஆண்டுகள் அங்க கழிச்சிட்டான். இந்த ஒண்ண தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. நான் பேசுனது கேட்டு பல பேர் மாதிரி பெரியார் ஆளானவன் எல்லாம் இருக்கான். நீ அதை பேசிட்டு இப்படி, ஆம், நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. ஓ, டைம் ஆகி போச்சு. மோதல் நடந்துருச்சு. பெரியாரின் கைத்தடியா, பிரபாகரனின் துப்பாக்கியா? ஒழுங்கு மரியாதை நீ ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளை சாவான், நாளை தப்பிச்சவன் நாளானே சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பாங்க. நன்றி, வணக்கம். இப்படி திமுகவை வீழ்த்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன ஆடார்கள் என்று தெரியும். நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்படியா? பண்ணி பாரு. நான் எதுக்கு தேடி போய் ஒரு பண்ணிய பாக்கணும்? அதுக்கு பதிலா உன்னை பாக்குறேன்ல. பாதித்தனார பார்த்துட்டான், மாப்போ சிவஞானத்தை பார்த்துட்டான், பிரபாகர மகன் சீமானனையும் பார்த்ததில்லை. நானும் வருவேன், தனி ஒருவனாய்